டே 77 ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என்டிட்டி பேஸ்டு எஸ்இஓனா என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. இந்த எஸ்இஓ ப்ராசஸை அட்வான்ஸ்டு எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இதில் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வெப்சைட்டில் உள்ள கண்டென்ட்ல உள்ள கீவேர்டு வெறும் ஜஸ்ட் கீவேர்டாக மட்டும் இல்லாமல் அந்த கீவேர்டுக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் என்ன ஒரு ரிலேஷன் இருக்கு, என்ன ஒரு ரிலவன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் டீப்பாக மீனிங்ஃபுல்லாக ஆப்டிமைஸ் பண்ணுற ப்ராசஸ் தாங்க இந்த என்டிட்டி பேஸ்டு எஸ்இஓ ப்ராசஸில் நம்ம பண்ணுவோம். இதில் கீ ஆஸ்பெக்ட்ஸா என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கீவேர்டு வந்துட்டு அந்த கண்டென்ட்டுக்கு எவ்வளோ ரிலவன்ஸாக இருக்குது, அது மீனிங்ஃபுல்லாக யூசருக்கு இருக்கா, யூசரோட சர்ச் இன்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா, இந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பேஜுக்கு ப்ராப்பராக நம்ம ஸ்கீமா மார்க்கர், ஸ்ட்ரக்சர் டேட்டா இது எல்லாமே கொடுத்து கூகுளோட பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் ஃபியூச்சர் ஸ்னிப்பர்ஸ் இந்த மாதிரியான ஏரியாலாம் எப்படி ரேங்கிங் கொண்டு வருது அப்படிங்கிறது இதில் பார்ப்போங்க. அப்புறம் அந்த பேஜுக்கு ரிலேட்டடாக உள்ள ஹை அத்தாரிட்டி டொமைன் வெப்சைட்டுக்கு நம்ம இன்டர்னல் லிங்கிங்கோ எக்ஸ்டர்னல் லிங்கோ இந்த மாதிரி லிங்கிங் ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுனால அதனால நம்ம ஈஸியாகவே ரேங்கிங் கொண்டு வர ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படி என்டிட்டி பேஸ்ட் மெத்தடில் நம்ம வெப்சைட் கண்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ணுறப்போ நம்ம ஒரு கீவேர்டு மட்டும் இல்லாமல் நிறைய கீவேர்டுக்கு ரேங்கிங் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக நம்ம சர்ச் இன்ஜினுக்கு வந்துட்டு நம்ம டீஃபுல்லான ஒரு கண்டென்ட் நம்ம கொடுக்கறதுனால அது யூசருக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கொடுக்கவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதனால நம்மளுக்கு ரேங்கிங் வந்து கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம என்டிட்டி பேஸ்ட் எஸ்இஓ மெத்தடில் நம்ம பண்ணுவோங்க. இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுமா, வின்மேக்ஸ் பிளாட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்கள்.